இந்த மாதிரி கமெண்ட் அடிக்கடி ரிப்பீட்டடாக நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இதுக்கான ஆன்சர் சீக்கிரமாகவே சொல்லணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். அதுக்கான வீடியோ தான் இது. அக்கா, நீங்கள் ஏன் குனிஞ்சு கோலம் போட மாட்டீங்க? எப்போவுமே உட்காந்தே கோலம் போடுறீங்க. குனிஞ்சு கோலம் போடுறது தான் நல்லது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ரொம்பவே நல்ல எண்ணத்தோடு என்கிட்ட வந்து சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி தான் இந்த சிஸ்டர்ஸுமே வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக எனக்குமே தெரியும் குனிஞ்சு தான் கோலம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன அப்படின்னா, வீடியோ எடுக்கும்போது நான் குனிஞ்சேன் அப்படின்னா என்னோடய ட்ரெஸ் எப்படி இருக்குது அப்படின்றது எனக்கு பெருசாக வந்து தெரியாது. அதனால் வீடியோவில் தப்பாக தெரியும் அப்படின்றதுனால தான் எப்போவுமே உட்காந்து வந்து கோலம் வந்து போடுறேன். மற்றபடி வீடியோஸ் எடுக்காதப்பெல்லாம் குனிஞ்சு தான் கோலம் வந்து போடுவேன். நிறைய பேர் இதை அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. அதுக்கான உண்மையான ரீசன் இது மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது. ஒரு சிஸ்டர் வாட்ஸ்அப்பில் வந்து என்கிட்ட கேட்டிருந்தாங்க, ஒரு வேளை குனிஞ்சு கோலம் போடாமல் உட்காந்து கோலம் போட்டால் தான் எல்லாம் நல்லதாக நடக்குமா அப்படியெல்லாம். எனக்கு சிரிப்பாக தான் வந்து இருந்துச்சு. இதுக்கான ரீசன் வேறு எதுவுமே கிடையாது. வீடியோ எடுக்கிறதுனால தப்பாக தெரியக்கூடாது அப்படின்றதுனால தான் உட்காந்து கோலம் வந்து போடுறேன். தேங்க்யூ.